எப்படியாச்சும் சம்பாரிச்சு பெரிய ஆளா ஆயிடணும். எப்பா உங்க ஓனர் எப்பப்பா வருவாரு? தொடப்ப கடை பிஞ்சுக்கும். என்னப்பா சொன்ன? இது தொடப்ப கடை பிஞ்சு போடு சொல்லுமா. அது பிஞ்சா பிஞ்சுன்னு போதே. உங்க ஓனர் எப்போ வருவாரு? பிஞ்சா பிஞ்சிட்டு போகணும்னு நீ சொல்லுவ, என் ஓனர் வந்து என்ன தானே கேட்பாரு. எப்பா அதை பத்தி நான் கேட்கல. உங்க ஓனர் எப்போ வருவாரு? என் ஓனர் யாருன்னா உனக்கு பணம் தரணுமா? இல்ல. நீயாவது என் ஓனருக்கு பணம் தரணுமா? இல்ல. ஏதாவது பணம் கொடுக்கல் வாங்கல் இருந்தாதான் உங்க ஓனர் பாக்கணுமா? நான் அப்படி சொன்னேனா? என்னப்பா மிரட்டுற? மிரட்டலக்கா, நீ எதுக்கு வந்துருக்க சொல்லு. உங்க முதலாளி சிறிய முதலீட்டுல பெரிய லாபம் சம்பாதிக்கலாம்னு சொன்னாரு, அதான் பாக்கலாம்னு வந்தேன். அதுதானே பார்க்க வந்தா, கொஞ்சம் வெயிட் பண்ணு. ரொம்ப நேரம் வெயிட் பண்றதால தான்ப்பா கேட்டேன் எப்ப வருவாருன்னு. எவ்வளவு நேரம் வெயிட் பண்ற சொல்லு. 1 hour வெயிட் பண்றேன்ப்பா. குழந்தையில இருந்து இப்படிதானா இல்ல இப்பதான் இப்படியா? என்னப்பா சொல்ற? பின்ன இவ்வளவு போய் சொல்றிய நீ? நான் போய் சொல்றேனா? என்னப்பா போய் சொன்னேன்? வந்து ஒரு சொன்னிய. ஆமா வந்து 1 hour தான் ஆச்சு. நான் போய் சொந்த 50 நிமிஷம் தான் ஆச்சு. எப்பா நீ 5 நிமிஷம் 10 நிமிஷம்லாம் கணக்கு பாப்பேன்னு எனக்கு தெரியாதுப்பா. என்கிட்டயே இவ்வளவு போய் சொல்றேன், என் ஓனர் வந்தா எவ்வளவு போய் சொல்லுவா? டேய் இங்க இருந்து பணத்தை தூக்கிட்டு போன மாதிரி பேசுற. டைம் தானே முன்ன பின்ன ஆச்சு, அதுக்கு போய் சொல்றேன்னு சொல்ற. டைம் இருந்தாலும் பணமா இருந்தாலும் போய்தான். எப்பா இனிமே நான் யார்ட்டையுமே பொய்யே சொல்ல மாட்டேன்ப்பா. பொய்யே சொல்லாம எப்படி பைப்பு நடத்துவா? டேய் இப்ப என்ன பொய் சொல்றியா இல்ல சொல்லக்கூடாதுன்னு சொல்றியா? பொய் சொல்லணும், ஆனா எங்க கிட்ட சொல்லக்கூடாது. இனி உங்ககிட்ட சொல்ல மாட்டேன்ப்பா. உங்க ஓனர் எப்பதான் வருவாரு? பொய் சொல்லிட்டா இல்ல உண்மை சொல்லிட்டா? எப்பா நீ உண்மையே சொல்லுப்பா. தெரியாது. அட பாவி, அப்பவே தெரியாதுன்னு சொல்லியிருந்தா இவ்வளவு பேச வேண்டியது இருந்திருக்காதுல்ல. பேசலன்னா எப்படி டைம் பாஸ் ஆகும்? ஏண்டா உன் டைம் பாஸ்க்கு நான் தான் கிடைச்சனா? ஆமா, பெரிய வேலை இல்லை, உங்ககிட்ட பேசுறது டைம் பாஸ் ஆகணும்னு பேசுனேன். இனிமே இவங்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. இவங்க ஓனர் எப்போ வராரு வரட்டும். ஆமா, உங்க வீட்டுல வேலை முடிச்சுட்டு வந்துட்டே இல்லையா? நீ கேட்கற கேள்விகளை நான் பதில் சொல்ல முடியாது. நீ கேட்கும் போது நான் பதில் சொன்னேன்ல. அதுக்கு இப்ப நீ என்னன்ற? கொஞ்ச நேரம் பேசுவேன் கேட்டா. ஐயோ இது என்ன ஆபீஸ்னே எனக்கு தெரியல. அப்ப தெரியாம வந்தா? எப்பா கொஞ்ச நேரம் வாய மூடுப்பா, என்னால முடியல. என்கிட்டயே பேச முடியலன்றியா? கஸ்டமர் வந்தா எப்படி பேசுவ? நான் ஏன்டா கஸ்டமர்கிட்ட பேச போறேன்? கஸ்டமரான பேசாம தொழில் எப்படி பண்ணுவ? கஸ்டமர்கிட்ட பேசிக்கிறேன், உன்கிட்ட பேசதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. அப்ப நீ கிரி வந்தா பேசிக்கோ. உங்க ஓனர் பேர் கிரியா? ஓனர் பேர் அது இல்ல, அவரை நான் அப்படித்தான் கூப்பிடுவேன். அப்படின்னா? அவரை நான் சோனகிரி தான் கூப்பிடுவேன். சோனகிரியோ டோங்கிரியோ. நீ போறியா? சத்தம் கேக்குதா? கேட்கலையே. நான் தான் உன் காதோ, என் ஓனர் வராரு பேர். குட் மார்னிங்மா. வணக்கம் சார். ஃபேன் போட வேண்டியதானே? ஃபேன் ஒரு வாரமா ஓடல, தெரியாதா? மானத்தை வாங்குறானே, அது ஓடல தெரியும்டா. இன்னும் ரெடி ஆகலையா? ரெடி பண்ண சொல்லியிருந்தானே. சரி விடு, சொல்லுமா. சார் பிஸ்னஸை பற்றி உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசலான்னு வந்தேன் சார். அது ரொம்ப நேரம் ஆச்சுமா. சார் நான் வந்து 1 hour ஆச்சு சார். ஏமா போய் சொல்ற? எப்பா ஆமாம் சார், நான் வந்து 50 நிமிஷம் தான் ஆகுது. ஏமா மறுபடியும் போய் சொல்ற? மறுபடியும் நான் போய் சொல்றேனா? அப்ப 50 நிமிஷம் ஆச்சு, இப்போ 1 hour 10 நிமிஷம் ஆச்சு. பையன் ரொம்ப நேர்மையானவன். ஏன் தெரியுங்களா? நீங்கள் 1 hourன்னு சொன்ன உடனே அவன் காலையிலே வந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். அவன் 10 நிமிஷம் லேட்டாக வந்ததை சொன்னான் பார்த்தீங்களா? அதுதான் பையன். அவன் தான் அப்படின்னு நினச்சேன். இவன் அவனுக்கு மேலே இருப்பான் போல. அவனுக்கு மேலே இவனுக்கு மேலே சம்பாதிக்கணும். உங்கள் மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணேன். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, கன்ஃபார்ம் இவன் அவனுக்கு மேலே தான். அதுக்கு மேலேன்னு சொல்லணும். நீங்கள் இப்போ சொல்றீங்கல்ல, அதுக்கு மேலே நான் வளரணும், அவனுக்கு மேலே வரணும்னா அது போராமையாயிடும். அதுக்கு மேலே, புரியுதா? உட்காந்து கேட்கலாமா இல்லை ஏஞ்சி ஓடிடலாமா? எஸ், இப்போ சொன்னீங்கல்ல, இதுதான் ஓடணும். வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்கணும். மார்க்கெட் அப்படி தான் இருக்கும். ஓட்டம் தான் ரொம்ப முக்கியம். உங்களுடைய பேச்சிலே தெரியுது ஓடணும் அப்படின்றது. சூப்பர் சூப்பர். ஐயோ நான் ஒன்று பேசினா இவன் ஒன்று புரிஞ்சுக்கிறானே. மேற்கொண்டு பேசலாமா வேணாவா? எஸ், பேசணும், நிறைய பேசணும். மார்க்கெட்னாவே பேசி ஆகணும். அப்போதான் பிஸ்னஸ் வளரும். சூப்பர் சூப்பர், உன்னுடைய திறமை எக்ஸலன்ட். ஓடலான்னு பார்த்தா அவன் நிற்கிறான். எது சொன்னாலும் கேட்டு போயிடுவோம். ஏம்மா, எது சொன்னாலும் நம்ம கேட்டுட்டு போகக்கூடாது, கேட்க வைக்கணும். அதுதான் திறமை. ஐயோ எதை சொன்னாலும் லீடு எடுத்து பேசுறானே. எஸ், கரெக்ட். நம்ம லீடிங்ல இருக்கோம். அப்போ லீடு போயிட்டே இருக்கணும். நம்ம தான் லீடிங்கா இருக்கணும். எக்ஸலண்ட். உங்களுடைய பேச்சு கேட்க 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 ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ல இருந்து ஓனர் வரைக்கும் மொத்த திறமையும் உங்ககிட்ட இருக்குமா. சார் நான் இருக்கட்டுமா போடுமா? பாத்தீங்களா, நான் சொன்ன இடத்துலயே நிக்கிறான்.
என்ன அதுதான் திறமை. என் வாயிலிருந்து அடுத்த வார்த்தை என்ன வருது, என்ன பண்ணணும் கேட்டு கேட்டு செய்யலாம். அதே மாதிரி நீங்களும் செஞ்சீங்கன்னா பிஸ்னஸில் ஒவ்வொன்று வருவீங்க. நீங்கள் போயிட்டு டீ இருந்தா எடுத்துட்டு வா, ஓகே நீங்கள் சொல்லுங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க? என்ன பிசினஸ் பண்ணணும்னு நீங்க தான் சார் சொல்லணும். பாயிண்ட். நீங்களே இப்படி சொன்னீங்க பார்த்தீங்களா, உங்கள் வாயிலிருந்து வந்தது பாருங்க. என்ன பிஸ்னஸ் பண்ணணும்? என்ன பிசினஸ் பண்ணணும்? ஆஹா, என்ன தெளிவு உங்களுக்குள்ள, எவ்வளவு தெளிவா கேட்குறீங்க. சொன்ன உடனே புரிஞ்சு கேட்டீங்க பாருங்க. தட் இஸ் பிஸ்னஸ். நான் எங்க தெளிவா கேட்டேன்? உங்களை பார்த்தா அப்படியே க்ரௌடாக இருக்கு, இங்கே ப்ரௌடாக இருக்குமா. உண்மையிலே சொல்கிறேன், தெளிவான கேள்வி கேட்குது. தேங்காய் எண்ணெய் இருக்குது, நல்லெண்ணெய் இருக்குது, கல்லெண்ணெய் இருக்குது, விளக்கெண்ணெய் இருக்குது, வேப்பெண்ணெய் இருக்குது, எந்த எண்ணெய்ன்னு கேட்டு தெரியுமா? அங்கே தான் நிற்கிறேன். இவ்வளோ நேரம் எண்ணெயை பற்றியே பேசிட்டு இருந்தான். எஸ், உன்னையை பற்றியும் பேசினேன், உன் பிஸ்னஸ் எண்ணெயை பற்றியும் பேசினேன். ஓகே சார், எண்ணெய் பிஸ்னஸ் தானே, ஆல்ரெடி நிறைய எண்ணெய் இருக்குது, எப்படி பிஸ்னஸ் ஆகும்? நீங்கள் எந்த எண்ணெயை சொல்கிறீங்க? நீங்க எந்த எண்ணெயை சார் சொல்றீங்க? நான் எந்த எண்ணெய்ன்னு சொல்லவே இல்லையே, இப்போ தானே சொல்ல போகிறேன். தேங்காய் எண்ணெய். சார், அந்த எண்ணெய் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் சார், எப்படி பிஸ்னஸ் ஆகும்? எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்கறது தான் நான். அப்படி பண்ணீங்கன்னா பிஸ்னஸ் ஓஹோன்னு வரும். ஸோ எந்த பொருளையும் நம்மளால் விற்க முடியும். பேச்சு திறமை, கவர்ச்சிகரமான திட்டம், இதெல்லாம் அறிவிச்சா போதும், எதுவாக இருந்தாலும் விற்க முடியும். நீங்கள் கோகனட் ஆயில், தேங்காய் எண்ணெய் பிஸ்னஸ் பண்ணி நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க. சரி, குறைஞ்ச முதலீட்டில் அதிக லாபம் சொன்னீங்களே, அது எப்படி? ஒரு நல்ல தேங்காய் எண்ணெயாக பார்த்து வாங்கி மேலே இருக்கிற லேபிளை கிழிச்சிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு லேபிள் ஒட்டிட்டு, அந்த லேபிள் என்ன ஒட்டினோம்னா, இந்த எண்ணெய் தடவி முடி வளர்ந்தவுடன் அந்த முடியை கட் பண்ணி நம்மக்கிட்ட கொடுத்தா உங்களுக்கு பணம் தருவோம் அப்படின்னு ஒரு விளம்பரம் பண்ணும். விவசாயி எப்படி விளைச்சல் போட்டு விளைஞ்ச பிறகு வெட்டி கொடுத்த பிறகு பணம் தராங்க, அதே மாதிரி முடியை வளர்த்து அறுவடை பண்ணி நம்மக்கிட்ட கொடுத்தா பணம் தரோம் அப்படின்னு போட்டால் எண்ணெய் பிச்சியும் ஓடும். முடியை வாங்கி வச்சு நான் என்ன பண்றது? அந்த எண்ணெயை தலையில வச்சா முடி வளருமான்றதே டவுட்டு. அதுக்கப்புறம் கட் பண்ணி நம்மகிட்ட கொடுப்பானா? முதல்ல யோசனை பண்ணு. முடி வளருமானே தெரியாது. அப்படியே வளர்ந்தாலும் சலூன்ல போய் வெட்டும் போது என் முடியெல்லாம் குத்துன்னு கேட்பானா? லென்த்தா வளர்ந்து ஒரு வேலை இருந்தா லேடிஸுக்கு கட் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை கட் பண்ணா நீ என்ன சொல்லணும், 2 அடி சைஸ்ல முடிய எத்தனை வந்தா 10,000 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லிடணும். ஐயோ, 2 அடி வளர்த்து எடுத்துட்டு வந்து குத்துட்டா நான் என்ன பண்றது? டோன்ட் வரி. அதே முடிக்காரங்களை வச்சு ஒரு விளம்பரம், இந்த எண்ணெய் யூஸ் பண்ணி தான் இவ்வளோ முடி வளர்ந்தது, ஒரு விளம்பரத்துக்கு விளம்பரம் ஆச்சு. அதுக்கப்புறம் விளம்பரம் எடுத்து பிடிச்ச உடனே இந்த முடி எங்கள் எண்ணெயில் தான் வளர்ந்துதா அவங்களே கேட்கணும். ஆமாங்க அப்படின்வாங்க. லேபுக்கு அமிச்சு செக் பண்ணோம் அப்படின்னு செக் பண்ணுறோம் 6 மாசமா செக் பண்ணுறோம். வந்து போய் ஒரு முடியும் வேணா போ அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு போயிடுவாங்க. நமக்கு சாதகமாக இருக்கும். இப்படி பிஸ்னஸ் பண்ணுங்க. என்னைக்கும் முதலீடு கிடையாது. யாருக்கிட்டனா ஏங்க மொத்த பாட்டிலாம் வாங்கிக்கிறேன், 3 மாதத்துக்கு ஒரு தடவை பேமெண்ட் தரேன் அப்படின்னு அதையும் வாங்கிக்க முடியும். அப்படியே முடிவு கை கொண்டு வந்து கொடுத்தா முடி வாங்குறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்ககிட்ட ஒரு அக்ரிமெண்ட், நான் முடி கொடுப்போம்பா எனக்கு பணம் கொடுக்கணும்னு. இங்கே என்ன கடனில் வாங்கி இந்த முடியை ஒன்று எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா அதை அவங்ககிட்ட கொடுத்து பணமாக்கலாம். 2-way பேமெண்ட். ஹவ் இஸ் இட்? எண்ணெயே கடனா வாங்க போறேன், முடி எடுத்துட்டு வந்து கொடுத்தா பணமாக்க போறேன், எதுக்கு முதலீடு? எதுக்கு முதலீடா? இந்த ஐடியா கொடுத்தனே அதுக்கு தான் நீ 50,000 ரூபாய் கொடுக்கணும், புரியுதா? அதை கடன் வாங்கிக்கோ, இதை பணம் வாங்கிக்கோ. ஐடியா கொடுத்து எனக்கு கன்சல்டிங் ஃபீஸ் 50,000 ருபீஸ் நீ கொடுக்கணும். 50,000 கொடுக்க முடியாது. ஐடியா கொடுக்கறதுக்கு முன்னாடி 50,000 கேட்டிருந்தா கொடுத்துருப்பேன். இப்பதான் ஐடியா கொடுத்துட்டீங்கல்ல, கொடுக்க முடியாது. ஐடியா கொடுத்த எனக்கு இந்த ஐடியா இல்லாம போச்சே, அடப்பாவுமே. இனிமேல் ஃபீஸை வாங்கி கொண்டு தான் ஆலோசனை சொல்லப்படும் அப்படி போர்டு வைக்கணும். ஆனால் இப்போ போனால் போனது தான்.